தேர்தல் இறுதிக்கட்ட பரப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையிலே கரூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தன்னை கொலை செய்ய சதி நடப்பதாக ஒரு பத்திரிகையாளர் செய்திகள் சொல்லிவிட்டார். அது குறித்து மேலும் அவருடைய கேட்கலாம். அந்த தேர்தலில் உங்களை கொலை செய்ய முயற்சி சொல்றீங்க, எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? இது 2021 சம்பந்தமில்லாத ஆட்கள், மதுரை சேர்ந்த ஆட்கள்லாம் சாயந்தரம் 5 மணிலிருந்து கடைசி வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணாங்க. அந்த போட்டோவில் இப்போ காமிச்ச போட்டோ வேணுமா? அப்போ அந்த போட்டோ கொடுங்கப்பா. அவங்க 10 மணிக்கு ஒரு கிராமத்தில் ஆளை பிடிச்சிட்டோம். பிடிச்சா பதிலே சொல்லலை. ஃபோனை பிடுங்கினா ஃபோனில் உள்ளே இருந்தது பூரா டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சா இங்கேயே 15 நாள் தங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சு வேற ஒரு ரவுடி இங்கே வர வச்சு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, கொலை முயற்சிக்கான நிகழ்வு நடக்காதா தெரிஞ்சு அன்னைக்கு இருந்த டிஎஸ்பி குமராஜா அந்த ரவுடியை தெரியும், கூப்பிட்டு மிரட்டி, இது எஸ்பிக்கு ரவுடிக்கு, அது எஸ்பிக்கு டிஎஸ்பிக்கும் தெரியும். அன்னைக்கே நடந்தது. அன்னைக்கு ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலே அந்த நிகழ்வு அன்னைக்கு நடந்திருக்கும். இப்போ இடையில உங்களுக்கு 2-3 இடத்துல நடந்தது உங்களுக்கு தெரியும். ஒன்று கவுன்சிலர் எலெக்ஷன், வைஸ் சேர்மன் எலெக்ஷன் நடந்தது. இன்னொன்று அந்த மணல் பிரச்சனையில் ஒரு நடந்தது. இந்த மாதிரியான தொடர்ந்து இருக்கு. ஒரு கன்மேன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான்லாம் ஒன்று கேட்கல, அவங்களாவே 3 போலீஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் நேற்று நடந்த நிகழ்வு என்னை தாக்குறதுக்கான நிகழ்வு தான். அங்கே இருந்த மக்கள்லாம் உடல என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால உளவுத்துறைக்கு கிடைச்ச தகவல், எனக்கு அவங்க சொன்ன தகவல், இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறேன், அதிமுக ஜெயிக்கும், அதனால எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குதுன்னு தகவல். அதுக்காக தான் இன்னைக்கு பேட்டி கொடுத்தோம். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் டிஜிபிக்கு சென்ட்ரலில் மத்திய ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் தபால் அனுப்பிச்சிருக்கிறேன். அதனோட ப்ராசஸ் ஆகி வந்து தான் இப்போ கன்மேன் கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் நிறுத்துறதுக்கும் ஒரு சதி நடக்கதா சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது, இந்த முழு காரணம் செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக்கும் தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிங்க. அதை பற்றி அவங்க ஜெயிக்க முடியலன்னா ஏதாவது கலாட்டா பண்ணி தேர்தல் நிறுத்துறதாக சென்னையிலிருந்து தகவல். அவங்க கூட இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறுத்திடுவோம், ஆட்சிக்கு வந்து ஜெயிச்சுக்குவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேலைகள் அவங்க என்ன வேணாலும் பண்ணல. பணம் இருக்குது நிறையா. பணம் டாஸ்மார்க்கில் அடித்த கொள்ளை இருக்குது, பல ஆயிரம் கோடி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு கரூருக்குள்ள அரசியலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள். இவங்க மொதல் பாயிண்ட் 5 மணிக்கு, இது 10 மணிக்கு பெரிய காளிபாளையம் பாயிண்டில் நிற்கிறாங்க. இதை சந்தேகப்பட்டு பிடிச்சோம். இவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே யார் இருக்கிறா, இங்கே யார் இருக்கிறா, இவர், இங்கே யார் இருக்கிறா, இவர், இவங்கெல்லாம் இப்போ கரூர் வந்திருந்தாங்க. அதே ஆள் இப்போ கரூர் வந்திருக்காங்க. அதே ஆள். இது என் கார் அடிச்சு உடைச்ச ஆளை இதான் கடத்தினது. இவங்கெல்லாம் யார் கூட இருக்காங்க. இதை ஆசிட் அடிச்சது என் காரில். இன்னும் இது வரைக்கும் எந்த ஆசிட், ஒரு முன்னாள் அமைச்சர் காரில் ஆசிட் அடிச்சு ஆளை கடத்துறாங்க. இது வேற இந்த கார், இந்த நம்பர் ஆல் 9, இதில் தான் தூக்கி எங்கள் அவைத்தலைவரை போட்டு கொண்டு போகிறாங்க. காரை அடித்து உடைச்சவன் இவனை எல்லாம் இருக்கானுங்க. இன்னொரு ஃபோட்டோவுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் அவங்களும் எல்லாம் முதலமைச்சர் சகோதரி, துணை முதலமைச்சரோடு இருக்கிறாங்க. எதிர்கொண்டு தான் ஆகணும். எதிர்கொள்றது எப்படின்னா அதுக்கு மேலே நடக்கிறத பார்த்துக்குவோம். தமிழகமே பரபரப்பாக பாட்டுக்கொண்டு கரூர் தொகுதி தேர்தல் எடுத்த சதி என அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறுகிறார். குறிப்பாக உளவுத்துறை அந்த தகவலை தெரிவித்தாக குறித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கரூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் வீரகுமாருடன் கண்ணன். கோயில் இனாம் நில பிரச்சனை சம்பந்தமாக கரூர் மாவட்டத்தில், குறிப்பாக வெண்ணெய்மலை பகுதியில் கடந்த 1 வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வெண்ணமலை கோயிலுக்கு சம்பந்தமான 540 ஏக்கர் இனாம் நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று அறநிலையத்துறையும் இந்த விடிய அரசும் அதில் குடியிருக்கக்கூடிய மக்களை காலி செய்ய வேண்டும் அல்லது வாடகைதாரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை காலி செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமாக திமுகவுடைய வேட்பாளர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார்.
அந்த வீடியோவில் இந்த திருத்தொண்டர் பேரவையினுடைய தலைவர் ஏதோ எனக்கு நண்பர் போலவும் நான் இந்த வேலையை கோயில் வேலையை நான் தான் செய்யறதாகவும் ஒரு தவறான தகவலை வெளியிட்டிருக்காரு. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2013 கரூர் மாவட்டத்தில் கோயில் நிலங்கள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை தலைமை நீதிபதி அவர்கள் கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்றார். கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கரூர்ல 64 கோயில்கள் இருக்குதுன்னு சொல்லி 24/4/2015 கலெக்டர் ஆபீஸில் மீட்டிங் போட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எல்லாம் வரவழைச்சு 64 கோயில்கள் இருக்குது, அந்த கோயிலுக்கு உண்டான இடம் எவ்வளவு இருக்குதுங்கிறதெல்லாம் கணக்கெடுக்க சொல்லி ஒரு மீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கணக்கு எடுத்ததுக்கு அப்புறம் 4/9/2015 கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு கலெக்டர், ராதாகிருஷ்ணன், கமிஷனர், அந்த துறை அதிகாரி எல்லாம் மீட்டிங் போட்டு அந்த நிலங்கள் மீது வழக்கு போடுவது சம்பந்தமா மீட்டிங் போடுறாங்க. அந்த கட்டிங் தான் இது. இந்த கட்டிங்ல கலெக்டர் அலுவலகத்தில் திருத்தொண்டர் திருச்சபை தலைவர் ராதாகிருஷ்ணன் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை மீட்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அருகில் கலெக்டர் ஜெயந்தி, டிஆர்ஓ அருணா. இது 4/9/2015. அப்ப அமைச்சரா இருந்தவர் இவர் தான். அப்ப ராதாகிருஷ்ணனை கூட்டிட்டு வந்து இவர் அமைச்சரா இருந்த காலத்தில் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து கொடுத்து கேஸ் போடுறதுக்கு வழிவகுத்தவரே இவர் தான். அதை விட்டுட்டு இப்ப நான் ஏதோ ராதாகிருஷ்ணன் என் நண்பர் போலவும் அவருக்கு நான் நிதி உதவி செஞ்சு இந்த வழக்கு போடுறதாக ஒரு தவறான பொய்யான வதந்தியான தகவலை நேற்று அவர் நம்முடைய வேட்பாளர் பேசியிருக்கிறாரு. அவர் நிறைய இடத்துல என் பேர் எடப்பாடியார் பேரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் 2018 இந்த வெண்ணமலைக்கு மட்டும் தனியா வழக்கு போட்டு வழக்கு நடக்குது. 2019 தீர்ப்பு வருது. 2019 தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன பார்த்தாங்க. அவங்கள நான் முதலமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் கமிஷனர், செக்ரட்டரி, அட்வொகேட் ஜெனரல் எல்லாத்துட்டும் போனோம். அது சம்பந்தமான பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார். என்ன உத்தரவுனா, அந்த நிலத்தில் குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்லாம் அவங்கெல்லாம் இன்னசென்ட் பர்ச்சேசர், தெரியாம வாங்கிட்டாங்க. அந்த இடங்களுக்கு பல கிரையும் ஆயிருச்சு. அதில் குடியிருக்கிறாங்க. நம்மளே அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்குறோம். வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்சார கட்டணம், மின்சார இணைப்பெல்லாம் கொடுத்துட்டோம். அதனால அவங்கள காலி செய்ய சொல்ல முடியாது, அவங்க பாதிக்கப்படுவாங்க. எனவே கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைங்க, குழு அமைச்சு ஒரு தொகையை பிக்ஸ் பண்ணி அதை கோயிலுக்கு கட்டிட்டு அந்த நிலத்தை அவங்களுக்கு பட்டா பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டார். அப்ப தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அப்போ நான் கற்பக மகாலில் மீட்டிங் போட்டு சொன்னேன். நான் அந்த நேரத்தில் தேர்தலில் நின்னவர் இன்னைக்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு, நீங்க பணமெல்லாம் கட்டாதீங்க, இந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடம், அதனால நான் 3 மாசத்துல உங்களுக்கு இலவசமா பட்டா வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. அதனால மக்கள்லாம் அதை நம்பிட்டாங்க. ஏன்னா பணம் கட்டுறதுன்னா காசு செலவாகும், இது ஃப்ரீயா வருதுன்னு சொல்லி நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. அவரும் ஜெயிச்சாரு. 3 மாசத்துல பட்டா மாத்தி கொடுக்கலினா கழுத்துல துண்டை போட்டு இழுத்து பிடிச்சி கேளுங்கன்னார். அது சொன்னதும் வெண்ணமலை முருகன் கோயில் உங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நின்றுதான் சொன்னார். அதுக்கப்புறம் 5 வருஷம் போயிருச்சு. 1.25 வருஷம் ஜெயிலில் இருந்தாரு. மீதி வருஷம் எல்லாம் அதை பத்தி நினைக்கல. தினந்தோறும் மக்கள் துன்பப்படும் பொழுதெல்லாம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட வரல. எலெக்ஷன்ல ஜெயிச்சு நன்றி சொல்ல வரல, அது வேற. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், அமைச்சராக இருக்கக்கூடியவர், அதுக்கு அந்த மக்கள் பாதிக்காத வகையில
நடவடிக்கை எடுக்கணும், அவங்க கிட்ட போய் சொல்லணும், அதை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதையெல்லாம் எதுவும் செய்யல. கடைசி வரைக்கும் அங்கே போகவே இல்லை. நான் போயிருந்தேன், அப்போ அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த 2019 நடந்த மேட்டரவே மறைச்சிட்டு ஏதோ அதிகாரிகள் தவறான தகவலை கொடுத்ததாகவும் அது அதிமுக தான் காரணம், அப்போ அமைச்சராக இருந்தவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு டிஆர்ஓ தவறான தகவல் எல்லாம் கொடுக்க முடியாது. கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொடுத்தார், அவ்வளவுதான். கோயில் பேர்ல இருக்கிறது என்ன, அந்த கோயில் பேர்ல இருக்கிற இடத்துல வீடு கட்டி இருக்கிறது எவ்வளவு, இனாம் ஒழிப்பு சட்டத்தில் பட்டா மாத்தி கொடுத்த இடம் எவ்வளவு, கோயில் பேர் இருக்கிற இடத்தவே அதிகாரிகளை சரி பண்ணி பட்டா மாத்தின இடம் எவ்வளவு, இதுதான் கேட்டகரி வைஸ். இதுல எந்த தப்பும் கிடையாது. சரி, அப்படி தப்பா இருந்தா 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த தப்பை திருத்தி இருக்கலாம், தவறு செய்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜியோ போட்டது, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, ஆனா செக்ரட்டரி ஒரு ஜியோ போட்டிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, கோயில் நிலங்களை தனியாருக்கு கொடுக்கறத பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது அரசாங்கம் போட்டது. அந்த அரசாங்கம் அந்த ஜியோவை வித்ரா பண்ணிட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது. முதலமைச்சரும் அது துறை சார்ந்த அமைச்சரும் கோயில் நிலங்களை மீட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பேசுறாரு, கோயில் நிலங்கள் சம்பந்தமான கோயில் இனாம் நிலங்கள் சம்பந்தமான வழக்குகளில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி சேகர்பாபு சொல்லும் பொழுது அல்லது நேரிலே சொல்லும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு சொத்துக்களை மீட்டதனால நான் சந்தோஷப்படுறேன். அந்த துறைக்கு சரியான அமைச்சரை தான் நான் நியமிச்சிருக்கிறோம்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாரு. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் கொடுத்த நேற்று அந்த புக்லெட்ல பின்பக்கம் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது வரும். ஆனா உதயநிதி கோயில் இனாம் நில சம்பந்தமான பிரச்சனைக்கு நாங்க தீர்வு காணுவோம்ங்கிறார். ஆனா முதலமைச்சருடைய சகோதரி தேர்தல் பரப்புரையில கோயில் இனாம் நிலங்களை மீட்போம்ங்கிறாங்க. கரூர் மந்திரி நாங்க மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, முன்னாள் மந்திரி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கோயில் நிலத்தை மீட்டு தருவோம், இனாம் நிலத்தை மீட்டு தருவோம்ங்கிறார். இது யாரு சொல்றத மக்கள் நம்புறதுன்னு தெரியல. 5 வருஷம் ஆட்சி போயிருச்சு, முடிஞ்சிருச்சு, தேர்தல் வருது, அடுத்த ஆட்சி வந்தா செஞ்சு கொடுக்கிறோம். நேத்து சொல்றாரு, வெங்கட்ரமணசாமி கோயில் நிலத்துல நின்று அந்த இடத்துல நின்று சொல்றேன், நாங்க மறுபடியும் வந்த உடனே அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டாடுவோம் அப்படிங்கிறார். ஏன் 5 வருஷம் சட்ட திருத்தம் கொண்டாட யாரு கையை பிடிச்சுக்கிட்டா? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மக்களை ஏமாற்ற வேலை. அது சம்பந்தமா ஒரு புக்லெட் கொடுத்தேன். இந்த புக்லெட் தான், இதுல ஒண்ணும் கிடையாது. இது நான் அரெஸ்ட் பண்ண போட்டோ. இந்த புக்லெட்ல முன்பக்கம் என்ன இருக்குதுன்னா ஆர்டிஐ இருக்குது. ஆர்டிஐ கமிஷனர் கொடுக்கிறார், திருப்பூர் கமிஷனர். நம்ம மாவட்டம்லாம் திருப்பூருக்கு சேர்ந்தது. அதுல என்ன சொல்றாருன்னா, கோயில் இனாம் நிலங்கள் எல்லாம் தவறா கொடுத்துட்டோம், அந்த நிலங்களை மீட்பது அரசனுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டார். இதை தர்ற உங்களுக்கு பாருங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு கமிஷனரே அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எப்படி கோயில் இனாம் நிலங்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க? நான் கோயில் நிலத்தை கேட்கல, கோயில் இனாம் நிலங்களை 1962 65 நாள் வரைக்கும் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு ரயத்வாரி பட்டா கொடுத்த நிலங்களை தான் மக்கள் வீடு கட்டி இருக்கிறாங்க, உழுதுகிட்டு இருக்காங்க. அதைத்தான் கேட்கிறோம். இது சம்பந்தமா கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் எல்லாம் அந்த நிலங்கள் எல்லாம் அரசாணை போட்டு கொடுத்துட்டாங்க. அது இருக்கு எல்லாமே. இது சம்பந்தமா எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் அவரு 32வது தேர்தல் அறிக்கையில அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோயில் இனாம் நிலங்களை குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவர்களிடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் நிரந்தர தீர்வு காணப்படும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் திமுக கரூர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்து கொள்ள முடியல. அதனால இந்த நோட்டீஸ்ல ஒன்னும் கிடையாதுங்க. ஒரு ஜியோ போடுறாங்க, இந்த ஜியோ அங்க இருக்குது, ஜியோ வித்ரா பண்றாங்க அரசாங்கமே, இது இருக்குது. இதுக்கப்புறம் நான் இருந்த பொழுது என்ன நடந்ததுன்னு இருக்குது. இது எங்க பொதுச் செயலாளர் சொன்ன வாக்குறுதி. இதுக்கப்புறம் 1912 கோயில் இனாம் நிலங்கள் சொல்ற நம்பரை எடுத்து போட்டிருக்கிறோம். ஒரு தவறு இருக்காது இதுல.
இதெல்லாம் இந்த இடமெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இவ்வளவுதான். இதுல அவங்க பேசின பெருமையை பத்தி போட்டிருக்கிறோம். என்ன பெருமை? 3.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 7171 கோடி கோயில் நிலம் மீட்பு. இதைத்தான் போட்டிருக்கிறோம். இத பின்னாடி இந்த QR கோடு. இதுல கான்ட்ராவர்சியான தகவல் எதுவும் இல்லை. இத வெங்கமேட்ல கொடுத்தாங்க. கொடுத்த அன்னைக்கு லேடிஸை அடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்புறம் நானே போய் பிரச்சாரம் பண்ணும்போது கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியல. அப்ப என்ன சொல்றாங்க, வெண்ணமலையில தானே பிரச்சனை, நீங்க எப்படி வெங்கமேட்ல கொடுக்கலாம்னு சொல்லி கேட்கறாங்க. நேத்து தாந்தோணி மலையில கொடுத்த உடனே அங்கேயும் பிடிச்சி அடிச்சு இன்னைக்கு 6 பேர் லேடிஸ் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பிளேடு போட்டு விட்டு கையில எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. ரவுடிகளை வச்சு குண்டர்களை வச்சு தாக்குறாங்க. இது எலெக்ஷனுங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய குறைகளை மக்கள்கிட்ட சொல்றது எங்களுடைய கடமை. ஆனா அராஜகத்துல உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் நில விவகாரம் மட்டும் திமுக ஆட்சிகளா வராது. தப்பித்தவறி வந்தா கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15,000-16,000 ஏக்கர் வரும். 19 கோயிலுக்கு மட்டும் 8,700 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் கோயில் அபிடவிட் போட்டுருச்சு கோர்ட்ல. 64 கோயில் இருக்குது மொத்தம். கம்மியா இருக்கிற இடம் இருக்கிற கோயிலும் இருக்குது. அதனால ஒரு 15,000-16,000 ஏக்கர் வரும். கரூர் சட்டமன்ற தொகுதியில 2,400 ஏக்கர் வருது. 2,400 ஏக்கர். வெண்ணமலை 540 ஏக்கர். வெங்கமேடு 946 ஏக்கர். அதுக்கு பேரே இனாம் கரூர். அப்படி பார்த்தா வெங்கமேடு பகுதி பூராமே இருக்காது. இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க குடியிருந்துக்குங்க, வாடகை கொடுங்க, விவசாயம் பண்ணிக்குங்க, குத்தவ கட்டுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கான முயற்சியை நாங்க எடுத்தோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இங்கேயும் பேசினாரு, வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. அதனால இவங்க அதை மறக்கடிக்கணும், மக்கள்கிட்ட மறைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நோட்டீஸ் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுனா அவங்களை பெண்கள் அடிக்கிற ஒரு அராஜக போக்கு வேற எந்த தொகுதியிலும் கிடையாதுங்க. நானும் இருந்தேன். என்னை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க இருந்தவங்க எல்லாம் என்னை தேக்கிட்டாங்க. இல்லைன்னா என்னை தாக்கியிருப்பாங்க. அதனால இந்த சமாச்சாரத்துக்கு நேத்து வேட்பாளர் கொடுத்த பொய்யான செய்தியை மக்கள் நம்பாதீங்க. எல்லாமே பொய். இந்த பேப்பர் கட்டிங்களா உங்களுக்கு தர்றேன். இந்த எப்பப்பெல்லாம் அந்த கூட்டம் நடந்ததுங்கிறதுக்கான ரெக்கார்டு கொடுக்கறேன். அதனால கோயில் இனாம் நில பிரச்சனை மட்டுமல்ல, கொங்கு நகர் பிரச்சனையும் இருக்குது. 150 ஏக்கர் 130 ஏக்கர் அல்ல ஜீரோ வேல்யூ பண்ணி பத்திரம் பதியதுக்கு இல்லாம கிடக்குது. அதையும் முடிச்சு தரணும்னு சொன்னாங்க, முடிக்க முடியல. கண்டிப்பா ஆட்சி வந்த உடனே அந்த கொங்கு நகர் பிரச்சனையும் முடிக்கப்படும். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம்ங்கிறத சொல்றேன். இங்க செய்தியா போடுங்க எங்களுக்கு. ஒன்னு, இந்த கோயில் இனாம் நில பிரச்சனைய ஆட்சி வந்த உடனே 1 வருஷ காலத்துக்குள்ள கரூருக்கு மட்டுமல்ல விடிவு காலம், தமிழ்நாட்டுக்கே விடிவு காலமா இருக்கும். எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் இது சம்பந்தமா முழுசா தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால அதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருவோம். கொங்கு நகர் பிரச்சனை அதே போலதான் இருக்குது. அதுக்கும் ஒரு தீர்வு காணுவோம். திருப்பூர் சாயக்கழிவால் பாதிக்கப்பட்ட நொய்யல் வாய்க்கால் பாசன விவசாயிகளுக்கு திருப்பூர் சாய உரிமையாளர்கள் கொடுத்த பணம் 220 கோடி ரூபாய் வங்கியில் இருக்கிறது. அது கரூர் மாவட்டத்திற்கு 110 கோடி ரூபாய் வரும். அது வழக்கு நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கடைசி நேரத்தில் வழக்கு போட்டு உயர்நீதிமன்றம் அந்த தொகையை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்குது. அதை சொன்னோம்னா அதுவும் பொய்ங்கிறாங்க. அது எதை எடுத்தாலும் பொய்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், நாங்க இங்கிலீஷ்ல இருக்குது, அது தமிழ்லயும் தமிழாக்கம் பண்ணிக்கிறோம், உங்ககிட்ட கொடுக்குறோம். பொய்யா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சு சொல்லுங்க. அதனால அதுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் இருக்குது. அந்த 110 கோடி ரூபாய் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும். அதுல விடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா 25 கோடி ரூபாய் இருக்குது. அதையும் ஆவணங்களை கொடுத்தா அதையும் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்குது உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் கரூர்ல டெக்ஸ்டைலு, கொசுவலை, பஸ்பாடி போன்ற தொழில்கள் இருக்குது. அந்த தொழில்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு இன்டகிரேட்டட் பார்க், பஸ்பாடியா இருந்தாலும் சரி, கொசுவலை, டெக்ஸ்டைலுக்கெல்லாம் அதுக்கான முயற்சி மேற்கொண்டோம். கொரோனா காலங்கள் இருந்ததுனால முடியல. அந்த தொழில்கள் வளம் பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும்.
அதுக்கப்புறம் நொய்யல் வாய்க்காலில் 18 வருஷம் தண்ணி வராமல் இருந்தது. நான் முயற்சி எடுத்து தண்ணி கொண்டு வந்தேன். அது இப்போ சாயக்கழிவுகளும் மறுபடியும் வந்துருது. அது வரக்கூடாது. மழை காலங்கள் நல்ல தண்ணி போகும்போது விடணும். இவங்க அதெல்லாம் கேட்கறத திறந்து விட்டுறாங்க. ஆனால் நொய்யல் ஆற்றுல சைபன் போடணும். குகைவெளி பாலம் போட்டோம்னா அந்த பகுதியில் அக்கறையில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்பிபியில் பாசனத்துக்கு போக தண்ணி அதிகமாக இருக்கிற தண்ணியை அது வழியே கொண்டு வந்தா இந்த நொய்யல் பாசனம் 19,000 ஏக்கருக்கு 3 மாதத்திற்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும். நிலத்தடி நீர் மட்டம் உயரும். விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கான போதிய தண்ணீர் வசதி கிடைக்கும். அதை செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் உழவர் சந்தைகிட்ட இருந்து போனீங்கன்னா எடுத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வரைக்கும் அந்த திருமாநல்லூர் வரைக்கும் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அதனால நம்ம பொன்னமுத லாட்ஜில் இருந்து அந்த பெண்டில் இருந்து நேரா ஆத்துல ஒரு பாலம் போட்டு அந்த புனிதவதி அனார் புனிதவதி மண்டபத்து வரைக்கும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா கிழக்க பகுதிக்கு போக்குவரத்து நெரிசல் குறையும். அதை நான் அமைச்சராக இருந்த பொழுதே அதுக்கான சர்வே எடுத்தோம். இந்த தடவை வந்தோம்னா அதுக்கான வேலை செஞ்சு உயர்மட்ட பாலம் கட்டி செல்லாண்டிபாளையம் அந்த இடத்துல கொண்டு இணைப்பு சாலை போடப்படும். பைபாஸ் ரவுண்டானாவில் முனியப்பன் கோயில் பிரிவில் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் இருந்த பொழுது மேம்பாலம் கொண்டு வந்தோம். எல்லாம் முடிஞ்சு சாயல் டெஸ்ட் முடிஞ்சு பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க சைடுல எல்லாம். இந்த விடிய அரசு ஆட்சிக்கு வந்து கரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அதிகமான கமிஷனை கேட்டு அவங்களை தொல்லை பண்ணி நிறுத்தி நின்று போச்சு. அந்த கான்ட்ராக்டர் வழக்கு போட்டிருக்கார். அந்த வழக்கு முடிய போது அந்த இடத்துல உயர்மட்ட பாலம் கட்டப்படும். அதுக்கப்புறம் ரிங் ரோடு சுக்காலியூர் இருந்து விஸ்வநாதபுரி வரைக்கும் எல்லா வேலை மேப்பெல்லாம் போட்டு அப்ரூவ் ஆச்சு, நிறுத்திட்டாங்க. சுக்காலியூர் டு விஸ்வநாதபுரி, விஸ்வநாதபுரி டு மண்மங்கலம், மண்மங்கலம் டு வீரராக்கியம் இந்த சுற்றுவட்ட சாலை பல வழக்குகளால் தடைபட்டு இருக்கிறது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைஞ்சு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் முழு சுற்றுவட்ட சாலை கரூருக்கு அமைத்துக் கொடுக்கப்படும். அடுத்தது வாங்கல்ல போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவர் போட்டது அவர் தோட்டத்துக்கு போட்டார் ரோடு. அவர் ஒரு 40 ஏக்கர் வச்சிருக்கிறாரு. ஒரு ஊரு, ஒரு மண்டபம், ஒரு கோயில், ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் எல்லாம் இடிச்சு விட்டு ரோடு போடுறோம்னு சொன்னார். நம்ம அப்படிலாம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரைட் சைடு எடுத்து யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம கொண்டு போய் தவுட்டுப்பாளையம் ரவுண்டானாவில் சேர்த்துறதுக்கு உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்குது. அவங்க செய்யல. கண்டிப்பா நாங்க வந்தோடனே வாங்கலுக்கு புறவழிச்சாலை அமைத்துக் கொடுக்கப்படும். காவேரி கரையில வலதுகரை வாய்க்கால் புகழூர் வாய்க்கால்ல 2 பக்கமும் காங்கிரீட் சுவர் கட்டப்படும். ஏன்னா அந்த கட்டிட்டாங்க நாமக்கல்ல. நாங்க 41 கோடி சாங்ஷன் பண்ணோம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த தடவை அது கட்டிட்டோம்னா அந்த வாய்க்கால்கள்ல தூர் வர்றதும் மிச்சமாகும். தண்ணி கடைமடை வரைக்கும் போகும். அதுக்கான நிதி வாங்கி அதை செஞ்சு கொடுக்கப்படும். கரூர் மாவட்டத்தில் நான் அமைச்சராக இருந்த போது 29,000 மரம் வச்சோம். 7 வருஷம் தண்ணி ஊத்தினேன். தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அந்த வண்டியை பிடிச்சி போட்டு கேஸ் போட்டு ஃபைன் கட்டி தான் வண்டி எடுத்த 4 மாசத்துக்கு அப்புறம். தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரே தியாகி, ஏன்னா ஸ்டாலின் அவருக்கு தியாகின்னு பட்டம் கொடுத்திருக்கிறார். அந்த தியாகி தான் மரத்துக்கு தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மீண்டும் அம்மா ஆட்சி வரும், நாங்கள் அதை பார்த்துக்குவோம். வந்த உடனேயே அதற்கான ஒரு கானகத்திற்குள் கரூர் அமைப்பை ஸ்ட்ராங்படுத்தி அதை வலுப்படுத்தி கரூர் மாவட்டம் முழுவதும் 5 ஆண்டு காலத்தில் 50 லட்சம் மரக்கன்றுகள் வைப்பதற்கான திட்டம் இருக்குது. அதை கண்டிப்பா செய்வேன். அது என்னுடைய கனவு திட்டம். ஏன்னா மரம் வைக்கிறது எனக்கு எப்பவுமே ஆர்வம் உண்டு. அதனால அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ வைக்கிறது மட்டுமல்ல, அதை பராமரிக்கணும், பராமரித்து மரமாக்கணும். அது முக்கியம். அதுக்கான வேலைகள் செய்வோம். ஏழை எளிய மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில் எம்ஆர்வி ட்ரஸ்ட் மூலமாக அரசினுடைய போட்டித் தேர்வுகள், டிஎன்பிசி, போலீஸ் போன்ற பயிற்சி தேர்வுகளுக்கு தரமான ஒரு பயிற்சி மையம் அமைக்கப்படும். தரமான பயிற்சியாளர்களை கொண்டு அது நடத்தப்படும். போன தடவை சொன்னேன், ஆனா எதிர்கட்சியில பல பிரச்சனைகள், பல வழக்குகளை சந்திச்சதுனால அது முடியல. இந்த தடவை அது நிரந்தரமாக்கப்படும். கரூர் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் படிச்சுட்டு அரசு பணிகளுக்கு செல்வதற்கான அந்த
பணி துவங்கப்படும். அதுக்கப்புறம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது நெரூர், ஒடுவந்தூர், குளித்தலை, முசிறி இடையே 2 கதவணைகள், தலா 1 TMC தண்ணீர் தேங்கக்கூடிய கதவணைகள் கட்டுவதற்கு திட்ட அறிக்கையில் தயாரிச்சோம். இவங்களும் வந்த உடனே பைபாஸ்ல பாலத்தில் எழுதியிருந்தாங்க 1750 கோடியில இந்த 2 இடத்தையும் போட்டு கதவணை கட்டப்படும் சொன்னாங்க. செங்கல்ல கூட எடுத்து வைக்கல, ஒரு பேப்பர் கூட மூவ் ஆகல. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வந்த உடனே காவேரியில மீண்டும் கரூர் மாவட்டத்தில் 2 கதவணைகள் கட்டப்படும். இப்ப கட்டியிருக்கிற கதவணையை 450 கோடியில கட்டினோம். பாதி வேலை கூட செய்யல. அப்படி 5 வருஷமா ஆம வேகத்தில் நடக்குது. அதை வந்த உடனே ஒரு 6 மாசத்துல அதை முடிச்சு கொடுக்கறோம்னு அன்னைக்கு அண்ணன் பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. போகும்போது வரும்போது பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு, அதை முடிப்போம். அப்படி முடிச்சா மாயனூரோடு சேர்த்து காவேரியில 4 கதவணைகள் வரும். கிட்டத்தட்ட 3.5 TMC தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில கதவணைகள் அமைக்கப்படும். அமராவதியினுடைய அணையினுடைய கொள்ளளவே 3 TMC தான். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கரூர் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, கீழே இருக்கக்கூடிய கடைமடை விவசாயிகளுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான திட்டம். அதை என்ன நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் கரூர்ல அரசு சட்டக்கல்லூரி கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். போன தடவை கேட்டேன், அது நாமக்கல் கொடுத்துட்டாங்க. இந்த தடவை அரசு சட்டக்கல்லூரி கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். கரூர் மாநகராட்சி ஆக்கிட்டோம்னு எம்எல்ஏ பெருமை பேசிக்கிட்டு இருக்கார். மாநகராட்சி ஆகி எந்த பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு தொல்லைதான் அதிகமாயிருச்சு. ஒரு கட்டடத்துக்கெல்லாம் 30 மடங்கெல்லாம் அதிகமான வரி உயர்வு இருக்குது. ஒரு 4 வார்டு குறிப்பா 24, 25, 26, 27 இதெல்லாம் ஏ ஜோன்ல போட்டு 30 மடங்கெல்லாம் இருக்கு. 3000 ரூபாய் கட்டினவங்களுக்கு 3 லட்சம்லாம் வந்திருக்கு. அதனால கரூர் மாவட்டத்துக்கு மாநகராட்சி ஆக்கி தொல்லதை அதிகம். குப்பை வரி, கழிவுநீர் வரி, குடிநீர் வரி, காளிமனை வரி, வீட்டு வரி, வணிக கட்டணங்களுக்கான வரி, சொத்து வரின்னு எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க. அதனால அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரான உடனே அவர்கிட்ட சொல்லி இந்த வரிகளை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். கடந்த 12 வருஷமா கோயம்பள்ளி மேம்பாலம், கோயம்பள்ளி மேலப்பாளையம் இடையே இருக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டுக்கு வராத ஒரு மேம்பாலம் இருக்கிறது. அது என்ன போன ஆட்சியில் குறை சொல்லிட்டு இருந்தார். இப்ப 5 வருஷம் இருந்தாரு, இப்போ ஒன்னும் நடக்கல. அதனால இந்த கோயம்பள்ளி மேலப்பாளையம் இடையே இருக்கக்கூடிய அமராவதி ஆற்றில குறுக்கே உள்ள உயர்மட்ட பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். கரூர் அரசு கலைக்கல்லூரியில் 5500 மாணவர்கள் படிக்கிறாங்க. இட வசதி இல்ல, ஷிப்ட் முறையில் படிக்கிறாங்க. போன தடவை ஒரு காலேஜ் வாங்கினேன். அன்னைக்கு கிருஷ்ணராஜபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தொகுதிக்கு வேணும்னு சொன்னதுனால கொடுத்துட்டோம். இந்த தடவை மகளிர் மட்டும் பயிலக்கூடிய வகையில அரசு கலை அறிவியல் கல்லூரி ஒன்று கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த புனித தரசா பள்ளிக்கு எதிரில் முன்னாள் கலெக்டர் அலுவலகம், சப் கலெக்டர் இருந்த அலுவலகம், அந்த வீடு ரொம்ப பாலடைஞ்சு போயிருச்சு, பழசாயிருச்சு. அதுல ஆர்டிஓ இருக்காரு. அதை நாங்கள் இருக்கையிலேயே கலெக்டர் ஆபீஸ்ல அவருக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அது ஆட்சி முடிஞ்சிருச்சு. இந்த தடவை அந்த வீடு கலெக்டர் ஆபீஸுக்கு மாத்திட்டு அந்த இடம் பூரா ஒரு பூங்காவாக, சிறுவர்கள் விளையாட்டு பூங்காவாக மாற்றி தரப்படும். ஏன்னா முதல்லயே உங்களுக்கு தெரியும், நான் அமராவதி பாலம், வெண்ணமலை, அங்க காந்தி கிராமத்தில எல்லாம் பார்க் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி கரூர் மைய பகுதியில் அந்த இடத்துல ஒரு பார்க் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏன்னா கரூர் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. அந்த வீடு இடிஞ்சிருக்குது, உங்களுக்கு தெரியும், பழைய வீடு. அது நாங்கள் இருக்கையிலேயே பார்த்துட்டு அங்கே கட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அதனால அந்த இடத்துல பார்க் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து பள்ளிகளுக்கும், பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஆரோ குடிநீர் கொண்டு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஒரு சில பள்ளியில் இருக்கு, ஒரு சில பள்ளியில் இல்லை. அதுக்கப்புறம் மத்திய அரசினுடைய திட்டம் திருச்சி டு கோவை பசுமைவெளி சாலை திட்டம், நில எடுப்பு பணிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இந்த விடியா திமுக அரசு அதற்கான முயற்சிகள் எடுக்கல. அதை சம்பந்தமா நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில பேசினாரு. பாராளுமன்றத்தில் நான் டெல்லி போயிருந்தப்ப நிதியமைச்சரை பார்த்தேன். அவங்க கிட்ட சொன்னோம், நிதி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. நிதின் கட்கரி அலுவலகத்துக்கு போய் அவர் இல்ல, அவர் அலுவலகத்தில் கொடுத்துட்டு வந்தோம். அது லெட்டர் ப்ராசஸ் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை வந்திருக்குது. அந்த சாலை அமைச்சா கிராசிங்கே இருக்காது, எல்லாமே அண்டர் பாஸ் போட்டுருவாங்க. எப்படி மைசூர் டு பெங்களூர் ரோடு இருக்குமோ அது மாதிரி நைஸ் ரோடு மாதிரி அதற்கான பணிகள்
மேற்கொள்ளப்படும். நவீன சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய சாயப்பற்ற பூங்கா டையிங் பார்க் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தோம். அப்ப அதுக்கான ஒத்துழைப்பு இல்லை. இப்ப அது கேட்டிருக்கிறோம், வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான இடிபி நவீன சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய சாயப்பற்ற பூங்கா கொண்டு வருவது நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசினுடைய நிதி உதவி 90% மானியத்துடன் கைத்தறி பார்க் இருக்கு, ஹேண்ட்லூம் பார்க். அது போன தடவை கேட்டேன், அன்பொழி காலி பண்ண சொன்னேன். அவர் மக்கள் நெய்யறதுக்கு ஆள் இல்லப்பாரு. இருந்தாலும் அந்த இன்னும் அது சாம்பிள் போறதெல்லாம் இருக்கிறாங்க. அதனால அது 90% மானியம் வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் உண்டு. நான் போய் டெல்லி போயிட்டு வந்தேன். அது அந்த நேரத்தில் கொரோனா முடியல. இந்த தடவை அந்த ஹேண்ட்லூம் பார்க் கொண்டு வருவது நடவடிக்கை எடுக்கப்படும். வெளியூர்ல வந்து தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான தங்கும் இடம் வசதி கட்டிடம் கட்டி கொடுக்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு உள் விளையாட்டு அரங்கம் அது வந்து முதல்ல போன தடவை போய் நான் திண்டுக்கல்ல பார்த்துட்டு வந்தேன். அதுல என்ன பிளஸ் மைனஸ் பார்த்துட்டு எல்லா விளையாட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு உள் விளையாட்டு அரங்கம் கொண்டு வரப்படும். அவர்களுக்கு பயிற்சியாளர்கள் வைத்து தமிழ்நாடு மட்டுமல்ல தேசிய அளவிலும் கரூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும். அந்த விளையாட்டுத் துறையில் உள்ள இடஒதுக்கீட்டில் அவர்கள் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அம்மா உணவகம் கொண்டு வரப்படும். ஏன்னா மெடிக்கல் காலேஜில் நிறைய பேர் வர்றாங்க, ஏழை மக்கள். அந்த இடத்துல ஒரு அம்மா உணவகம், ஏன்னா இங்க இருந்ததெல்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல அம்மா உணவகம் வந்து அங்க கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். குப்பைக்காடு கரூர் வாங்கல் சாலையில் 2 பக்கம் குப்பைக்காடு இருந்தது. நான் அமைச்சராக இருந்த பொழுது கீழ்வரை இருந்த குப்பைக்காடெல்லாம் சுத்தம் பண்ணி பிரிச்சு அந்த பாலித்தீன்ல வந்து சிமெண்ட் ஃபேக்டரியில் அந்த கில்லர்ல எரிக்கிறது கொடுத்துட்டாங்க. எல்லாம் தரம் பிரிச்சு சுத்தம் பண்ணி மரம் வச்சுட்டோம். ஆனா மேல்வரை இருக்குது, அந்த குப்பையை சுத்தம் பண்றதுக்கு டெண்டர் விட்டாங்க. டெண்டர் விட்டு அதை டெண்டர் எடுத்தவங்க கிட்ட 4 கோடி ரூபாய் கமிஷன் கேட்டாங்களாம். சொன்ன செய்தி. அவர் மிஷினை போட்டு ஓட்டி பார்த்துட்டு மிஷினை கூட கழுத்துல விட்டுட்டு போயிட்டார். இப்ப தீ பிடிச்சிருது. தீ பிடிச்சிட்டா சுத்து வட்டாரம் பூரா பாதிக்குது. எல்லாத்துக்கும் மூச்சு திணறல் வருது, சுவாச கோளாறு ஏற்படுது. அது தீ பிடிக்கலினாலும் சரி, இவங்க தண்ணி அடிக்கிறாங்க. அந்த தண்ணி அடிக்கிறதுனால துர்நாற்றம் அதிகமாக வீசுது. அந்த பக்கத்தில் போக முடியல. பத்தாவதுக்கு மேலே கொண்டு கொட்ட முடியல, கீழே வெளியில கொட்டிட்டு போயிடுறாங்க. நாய் தொல்லை அதிகமா இருக்கு. அந்த நாய்கள் வந்து குறுக்க வந்து விழுந்து நிறைய பேர் விபத்துகள் ஏற்படுது, நிறைய பேர் உயிர் வந்திருக்கிறாங்க. எனவே ஆட்சி அமைந்தவுடன் அந்த குப்பை கிடங்க சுத்தம் பண்றதுக்கான வேலைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும். அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படல யாரும். காதப்பாறை ஊராட்சிக்கு ஒரு ஸ்கீம் போட்டோம். வளர்ந்து வரக்கூடிய ஊராட்சி பைபாஸுக்கு மேல்புறம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு இன்னொரு காவிரி குடிநீர் திட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். கரூர்ல தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கிடையாது, கோயம்புத்தூர் தான் போகணும். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். வேளாண் கல்லூரி அமைச்சோம்னு நம்ம ஊர் எம்எல்ஏ பெருமை பேசுறாரு. வேளாண் கல்லூரி எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் நீங்க அவர்கிட்ட ஒரு கேள்வியோட கேட்கல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா? வேற ஒரு இடத்துல எங்க வருது? வேற ஒரு இடத்துல ஒன்னும் வராது. அதெல்லாம் பேருக்கு தான். மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, மாணவிகள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. வேளாண்மை கல்லூரி என்பது விவசாயம் சார்ந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அம்மா மண்டபத்தில் நடத்துறாரு. நானும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன், ஒன்னும் நடக்கல. வேளாண்மை சம்பந்தமான பயிற்சிக்கு பஸ்ல கூட்டி போய் காமிச்சு கூட்டியாந்துடுறாங்க. ஒரு செட்டு மாணவர்கள் வெளியில போயிட்டாங்க. புரியுங்களா? 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதனால எங்க ஆட்சி அமைந்தவுடன் தகுந்த இடத்துல இடம் தேர்வு செய்து கட்டடம் கட்டப்படும். அவங்க ஒண்ணு இல்ல, காலேஜுக்கு 10 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு இடத்தை பிடிச்சி 5 கோடி தான் கொடுத்திருக்காங்க.
77 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு கொடுத்தது வெறும் 5 கோடி. அதனால அப்படியே கிடக்குது. அதுக்கான வேலைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும். இதெல்லாம் மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாட்டு மாதிரி. இல்லைன்னா காலேஜ் இடத்த பார்த்துட்டு காலேஜ் கொண்டாந்துருக்கணும். பெருமைக்கு காலேஜ் கொண்டு வந்த அம்மா மண்டபத்தில் நடத்துற அறிவாளி அவர் தாங்க. நகை தொழில் செய்பவர்களுக்கு நவீன முறையில் அதுக்கான ஒரு இன்டகிரேட்டட் பார்க் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த அந்த வறட்சியான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொண்டு வருவதற்கான வகையில் சிப்காட் கொண்டு வருவதற்கான அல்லது சிப்கோ ஏதோ ஒன்று இடத்தை அனுசரித்து சிப்காட் அல்லது சிப்கோ கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி கடவூர் பகுதியில் அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். வந்தே பாரத் ரயில் ஒன்று நான் இன்னைக்கு ரயில்வே மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தேன். மதுரையிலிருந்து பகல் நேரத்தில் கரூர் வழியா சேலம், கரூர் நாமக்கல் சேலம் வழியா சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் வேணும் கேட்டிருக்கிறோம். கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. நானும் தம்பித்துறை நம்ம எல் முருகன் மத்திய அமைச்சரும் போய் வைஷ்ணவ் பார்த்துட்டு வந்தோம். நான் பார்த்ததுனால அந்த வாரத்தில் 3 நாள் ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயின் போடிநாய்க்குன்னு ஒரு ட்ரெயின் இப்போ 6 நாள் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு அவர் லெட்டர் போட்டிருக்காரு எனக்கு. அதனால அது செய்யப்படும். நான் அமைச்சராக இருந்த காலத்தில் சேலத்திலிருந்து இயக்கப்பட்ட சேலம் எக்ஸ்பிரஸ் அதை கரூர் இருந்து இயக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோம். எம்பி எல்லாம் சேர்ந்து எல்லாம் முயற்சியும் பண்ணோம். அந்த வண்டி இங்கிருந்து புறப்படும் போது எல்லா வண்டிக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் பைப் லைன்லாம் போடணும்னு சொன்னாங்க. போட்டோம். நகராட்சி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடணும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ட்ரெயின் இன்னும் இங்கிருந்து இறக்கல, இயக்கப்படல. இந்த தடவை வந்த உடனே சேலம் கோட்டத்திலிருந்து சொல்லி ரயில்வே மினிஸ்டர் சொல்லி சேலத்திலிருந்து போற வண்டி கரூர் இருந்து புறப்படுற மாதிரியான வழிவகை செய்யப்படும். ஏன்னா சேலத்துக்கு 12 வண்டி இருக்குது, 13 வண்டி இருக்குது. அந்த வண்டி கரூர் இருந்து போனா மக்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அதுக்கு எம்பியோ இருக்கிற எம்எல்ஏவோ ஒரு துரும்பு கூட கிள்ளி போடலைங்க. 8 இடத்துல மேம்பாலம் வாங்கியிருக்கிறோம். 5 பங்கன் இருக்குது, 3 கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த 8 இடம் வரிசை என்னால சொல்ல முடியும், அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அவங்க எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா பெருமை மட்டும் தேடிக்கிறாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுறாங்க. அதெல்லாம் இல்ல. இப்ப கட்கரி பார்க்க போன மத்திய அமைச்சர் மாண்புமிகு கட்கரி அவர்களை நிதின் கட்கரி பார்க்க போனோம். இல்ல ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் 9 இடங்கள்ல உயர்மட்ட பாலம் வேணும். ஒரு சில இடங்கள்ல உயரம் குறைவான பாலம் வேணும். இந்த கருப்பம்பாளையம் பகுதி ஆத்துப்பாலம் இருக்கிறதுனால கட்ட முடியலனாங்க. அதனால அது கார் மட்டும் போற மாதிரியான பாலம் வேணும். 9 இடத்துல பாலம் வேணும்னு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுக்கான செஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அது செய்யப்படும். காவேரி அமராவதியும் கூடுகின்ற கூடுதுறை மிக பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்குது, ஈஸ்வரன் கோயில். நான் போய் பார்த்த அன்னைக்கு நீதியரசர் வந்திருந்தார். அவர் இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கிறாரு. அவரும் அன்னைக்கு வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். அதுக்கு பேப்பர் அனுப்பி 5 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்குது. அது வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல நாங்க மரம் வச்சிருக்கிறோம். மரமெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல மாயனூரை தண்ணி தேக்கணும்னா அந்த கோயில் வரைக்கும் தண்ணி நிக்குது. அந்த இடத்த ஒரு சுற்றுலா தலமாக்கி படகுத்துறை போட்டு மக்களுக்கு பொழுதுபோக்கு பார்க்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கிறது. ஏன்னா கூடுதுறை அது திருமக்கூடல் உள்ள ஒரு சுற்றுலா தலமாக கொண்டு வரப்படும். புஞ்சை புகழூர் கதவணை வேலை முடிஞ்ச உடனே அங்க ஆத்தங்கரையில எப்படி மாயனூர்ல அம்மா பார்க் கொண்டு வந்தோமோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தாந்தோணி காளியம்மன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல அறநிலைத்துறையோட அனுமதி பெற்று பார்க் வச்சு மக்கள் வாக்கிங் போறது பொழுதுபோக்குக்கான அந்த இடம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். கரூர் மாநகராட்சியில் விடுபட்டுள்ள இடங்களில் பாதாள சாக்கடை திட்டம் எம்எல்ஏ சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஒன்னும் வந்த மாதிரி தெரியல. பாதாள சாக்கடை திட்டம் முழுமைப்படுத்தப்படும். கரூர் மாநகராட்சிக்குள்ள போன இரட்டை வாய்க்கால் ஒரு காலத்தில் பாசன வாய்க்காலா இருந்தது. அது இப்போ சாக்கடையா மாறிடுச்சு. அதுல குப்பையை பூரா கொண்டு கொட்டிடுறாங்க. கொசு தொல்லை அதிகம், துர்நாற்றம் அதிகமா இருக்குன்னு சொல்லி 10 கோடி ரூபாயில பாதி இடத்துக்கு பாக்ஸ் கல்வெட் போட்டு மேல ரோடு போட்டோம். அதை முழுமைப்படுத்த முடியல அவங்களால. மீண்டும் ஆட்சி அமைஞ்ச உடனே கரூருக்குள்ள போற அந்த இரட்டை வாய்க்கால் பாக்ஸ் கல்வெட்டு போட்டு மூடி மக்களுக்கு சுகாதாரமான ஒரு அது சாலையாகவும் சுகாதாரமான முறையில் மக்கள் அங்கு வாழக்கூடிய வகையில் வழிவகை செய்யப்படும்.
நகராட்சியில் கொண்டு வரப்பட்ட எரிவாயு மயான மேடை இப்ப தனியார் ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்க. அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா வேலூர் தான் போகணும். நகராட்சியில் ஒன்று போட்டாங்க, ஃபங்க்ஷனாகவே இல்லை. எல்லா காசும் கமிஷன்லயே போயிடுச்சு. எங்க பசுதி காலத்தில் அதை 50 லட்ச ரூபாய் செலவு, 50 லட்ச ரூபாயில 49 லட்ச ரூபாய் சுவாகா பண்ணிட்டாங்களாட்டு. எரியல, ஒன்றும் ஓடவே இல்லை. அதை நவீனப்படுத்தி இங்க ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதையும் ஆபரேட் பண்ற மாதிரியான அந்த நவீன எரிவாயு மயானம் முறைப்படுத்தப்படும். அம்மா சாலை திட்டம் கொண்டு வந்தோம். அதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் பண்ணாங்க, எத்தனை கேஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசி நேரத்தில் திறக்க விடாம ரயில்வேல போய் சொல்லி நிறுத்தினாங்க. பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு இருந்த எம்எல்ஏ பதவி போயிருச்சு, பழைய எம்எல்ஏ. ஆனா ரயில்வேல போய் நாங்க அன்னைக்கு இருந்த ரயில்வே மினிஸ்டர்கிட்ட பேசி அந்த தொகையை நகராட்சியில் செலுத்துறோம்னு சொல்லி உத்தரவு கொடுத்து கலெக்டர் போயிட்டு வந்து ரோடு திறந்துட்டோம். ஆனா அது ரயில்வே ஜங்ஷன் வரைக்கும் போகணும். இடையில கொஞ்சத்தை விட்டுட்டாங்க. அதை கொண்டு போய் ஜங்ஷன்ல இணைச்சிட்டோம்னா வேலைக்கு வரவங்க இறங்கி நடந்து வர்றதுக்கு சௌரியமா இருக்கும். அந்த பணி முழுமைப்படுத்தப்படும். காந்தி கிராமத்துக்குள்ள ஹவுசிங் போர்டுல உள்ள பெரிய ஒரு இடம் இருக்குது. அதுல மிகப்பெரிய ஒரு பூங்கா அமைக்கப்படும். கரூர் மாவட்டத்தில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கொண்டு வரப்படும். பசங்கள்லாம் நிறைய கிரிக்கெட் விளையாடுறது, காட்டுக்குள்ள விளையாடுறாங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். கரூர் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் சித்தா செவிலியர் கல்லூரி அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏன்னா மேல்வர ஒரு 18 ஏக்கர் இருக்குது. அந்த இடம் விற்கவே கூடாது. திமுக ஆட்சியில் வித்துட்டாங்க, பாதி வித்துட்டாங்க. இன்னொரு 10 ஏக்கர் இருக்குது. அதை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஓரமா இடம் கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய முதுகலை படிப்பு, சித்தா மற்றும் நர்சிங் கல்லூரி கொண்டு வரப்படும். அமராவதி ஆற்றில் 2 இடங்களை தேர்வு செய்து 2 இடங்களிலே தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காவிரி உபரிநீர் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருந்தது. பஞ்சபட்டி ஏரி தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஏரிகள் அதுவும் ஒன்று. 1220 ஏக்கர் கொண்ட இந்த மிகப்பெரிய ஏரி இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் கூட போய் ஏறி நின்று பார்த்துட்டு வந்தார். ஆனா எந்த வேலையும் நடக்கல. இந்த தடவை எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் அந்த காவிரி உபரிநீர் திட்டம் பஞ்சபட்டி ஏரிக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். அது மட்டும் இல்ல, வறட்சியான பகுதிகளில் சொட்டு நீர் பாசன முறையில் ஸ்கீம் கொண்டாடுறதுக்கு 5 இடத்துல ஸ்கீம் போட்டோம். கடைசி கட்டத்தில் ஒரு IAS அதிகாரி அவர் லீவ் போட்டு போனதுனால நின்று போச்சு. அது மட்டுமல்ல, இன்னும் கரூர் வறட்சியான பகுதிகளில் காவிரி மழைக்காலங்களில் காவிரி வெள்ள நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுப்பதற்கு அந்த ஸ்கீமை போட்டு அந்த வறட்சியான பகுதிகளில் உள்ள மக்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற வகையில் திட்டம் கொண்டு வரப்படும். அதே போல தாதம்பாளை ஏரி நீண்ட நாள் கோரிக்கை, அதுக்கும் காவிரி உபரிநீர் திட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அது மாதிரி இந்த ஜொமோட்டோ இதெல்லாம் பசங்க இருக்காங்க, அது ஏதோ இந்த டோர் டெலிவரி பண்ற அவங்க எல்லாம் ஒரு இடம் கிடையாது, ரோட்ல நிக்கிறாங்க. செல்லு சார்ஜ் போடுறதுக்குலாம் வசதி இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கரூர்ல ஒரு இடத்துல அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கும் செல்லுல சார்ஜ் போடுறதுக்கான ஒரு இட வசதி செய்து கொடுக்கப்படும். அதாவது இஎஸ்ஐ மருத்துவமனை படுக்கை வசதி வந்துரும்ல, இஎஸ்ஐனாவே படுக்கை வசதி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய கோரிக்கை ஒன்று, நான் அமைச்சராக இருந்தப்ப அதுக்கான முயற்சி எடுத்தேன். இன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரி பொய் சொல்லிட்டுலாம் போகல. நிருபர்கள்லாம் வீடு வேணும் இடம் வேணும்னு கேட்டீங்க, அதுக்கான வேலை பார்த்த கடைசி நேரத்தில் தான் வந்து கொரோனாங்கிற ஒரு பிரச்சனையினால் நின்றுது. இந்த தடவை ஆட்சி வரும். பத்திரிகை நிருபர்களுக்கு, அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு எங்களுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உங்களுக்கு வீட்டுமனை மற்றும் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். அடுத்த 5 வருஷத்தில் அதை நிறைவேற்றி கொடுத்துருவோம். வேற என்ன சார்? கட்டி கொடுத்தேன்.
எந்த ஆட்சி அமைஞ்சாலும் நம்ம அமராவதி அணைநீர் கமிட்டியில் மட்டும் நம்ம கடைமடை பகுதி கரூர் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கிறதா அடிக்கடி புகார் அது என்னன்னா ஏஎம்சி வாய்க்கால்னு சொல்லி அமராவதி மெயின் கனல்னு ஒரு வாய்க்காலை கொண்டாந்துட்டாங்க. அங்க விவசாயம் தான் பிரதானம். அதனால காங்கிரீட் வாய்க்கா தண்ணி திறந்துடுறாங்க அடிக்கடி. நான் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை பண்ணி கொண்டு வருவேன் தண்ணிய. இப்ப இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது, அது என்னன்னே தெரியாது. அதுதான் பேர் வரணுங்கிறதுக்கோசரம் அரசனுடைய பணம் விரயமாகுது. இல்லாத இடத்துல போடலாம், தப்பு இல்ல. இருக்கிற இடத்துலயே கொண்டு போடுறாங்க. அப்புறம் இன்னும் மறந்துட்டேன், இன்னொன்னு இது முக்கியமானது, இதை எடுத்துக்கங்க. போன தடவை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாருங்க, இந்த பாயிண்ட் அரசு காலனி பாயிண்ட். இந்த அரசு காலனி பாயிண்ட்ல 2 பேர் என்ன வாட்ச் பண்றாங்க. இந்த பாயிண்ட் 5 மணி. இந்த பாயிண்ட் பெரிய காலிபாளையம் 10 மணி. இவங்க 2 பேரும் என்னை போட்டோ எடுத்து ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துல நாங்க புடிச்சிட்டோம், புடிச்சு செல்ல வாங்கிட்டோம். அவங்க ரொம்ப டெக்னிக்கலான ஆளுங்க, செல்லில் இருக்கிறது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு விசாரிச்சோம். இவங்க தான் அவங்க முக்கிய புள்ளிகளோட இருக்கிறாங்க. இவங்க மேல எல்லாம் பல வழக்குகள் இருக்கு. யாரோட இருக்கான்னு பாருங்க. இவங்க தான் அவங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரும் இவங்க. இதை எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த தேர்தலை நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. அதுக்காக இங்கேயே 1 வாரம் 15 நாள் தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்லாம் எடுத்துட்டோம். அன்னைக்கு அவசரத்தை ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம், எந்த எஃப்ஐஆரும் போடல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடந்தது, வைஸ் சேர்மன் எலெக்ஷன்ல என் காரை அடிச்சு உடைச்சது இவங்க தான். இது வேடசந்தூர். இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இந்த அவருங்க ஆசிட் அடிச்சது, என் மேல அடிச்சு ஆசிட்டு தவறி கீழே விழுந்து உடஞ்சி ஆசிட் அடிச்சது. இது பேப்பர் செய்தியா வந்திருக்கு, ஆசிட் அடிச்சாங்க. அவங்க யாருன்னு சொன்னா இவங்க தான் அவங்க. இவங்க தான் அவங்க. இன்னொரு போட்டோ இருக்குமாப்பா, இன்னும் எல்லாத்தோட இருக்கிற போட்டோ இருக்குமே, ஸ்டாலின் கூட இருக்கிற போட்டோல இருக்குமே, காணாத. இதுதான் அடிச்ச இடம். இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் இல்லை, அப்படியே கிடக்குது. பேர்ல எனக்கு தெரியல தம்பி, ஆளே தெரிய காமிக்கிறேன். இப்ப நேத்து என்ன தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. நாங்க கொடுத்திருந்தேன் இந்த மாதிரி சொல்லி கன்மேன் ஒன்று போட்டாங்க. இப்ப போலீஸும் கூட போட்டிருக்காங்க. போன தடவை 2021 நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வெளியிலிருந்து ரவுடியில கொண்டு வந்து என்ன கொலை செய்யறதுக்கான முயற்சி நடந்தது. அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்த கும்மராஜாவுக்கு தெரியும் அவங்க யாரை கூப்பிட்டாங்கன்னு. கும்மராஜா கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த ரவுடி கிட்ட கரூர் வந்தீங்கன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிரும் சொல்லி மிரட்டிட்டார். இது நடந்த உண்மை. அது அந்த தேர்தலில் நான் தோத்து போயிட்டேன், முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் பல்வேறு பிரச்சனைகள். இந்த மாதிரியான பின்னாடி ஃபாலோ பண்ணி வெளியாட்களை ரவுடிகளை பல வழக்குகள் இருக்கிறவங்க எல்லாம் கூட ஃபாலோ பண்றாங்க. இந்த தடவை நேற்று ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த தடவை தகவல் வருது, என்ன கொலை செய்யறதுக்கான முயற்சி திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியோட தம்பியும் அதுக்கான வேலைகளில் ஈடுபடுற மாதிரியான தகவல் வருது. கரூர்ல நான் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகள் மும்முரமா போய்கிட்டு இருக்குது. என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை நான் டெல்லி வரைக்கும் பெட்டிஷன் போட்டு கொடுத்திருக்கிறேன். டெல்லி ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் கொடுத்திருக்கிறோம். இங்கே டிஜிபிக்கும் கொடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். இது அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு அப்ப இருந்தே சந்தேகம் இருக்குது. அதனால எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ என் உறவினர் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரும் தான் முழு பொறுப்பு. அதுக்கு
அவரோட இருக்கிறாரு எம்சிஎஸ், அவர் தான் ஆபரேட் பண்ணவர். இந்த வேடசந்தூர் தகராறுக்கு மானாமதுரையில இருந்து அவங்கள மானாமதுரையில இருந்து ஆள் கொண்டாந்தவங்க 2 பேர், அசோக்குமே எம்சிஎஸ் தான். அதனால இந்த தேர்தல் இந்த 2 நாள் தான் இருக்குது. இந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை பண்ணி தேர்தல் நிறுத்தணுங்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்றதா சென்னையிலிருந்து தகவல் எனக்கு. இதை எங்க பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதனால இவங்கனால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இது இப்ப சொல்லல, பேப்பர் தர்றேன். டெல்லியில ஹோம் செக்ரட்டரி வரைக்கும், பைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்க கிட்ட நேர்லயே சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்காகத்தான் கன்மேன் கொடுத்துருக்கிறேன். அதுவுமே ஆம வேகத்தில். நான் ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்தவன். நான் வந்து ரைபிள் கிளப்ல மெம்பர் ஆகி அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கன் லைசன்ஸ் கேட்டேன். எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்க முடியாதுட்டாங்க, வழக்கு இருக்குதுன்னு சொல்லி. அப்பீல் பண்ணோம், அப்படியே கிடக்குது. என் பாதுகாப்புக்கு ஒரு கன் லைசன்ஸ் கேட்டா கொடுக்கல. நான் இருந்தப்போ நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா அப்ப நமக்கு தேவையில்லை, நம்ம என்ன பண்றோம்னு விட்டுட்டோம். இன்னைக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணா என் மேல கேஸ் இருக்குதான், கிரிமினல் கேஸ். அந்த கேஸ் 41 கேஸ் இப்ப போட்டிருக்கிறதோட அந்த கேஸ் எல்லாம் என்ன கேஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாம் அரசியல் கேஸ் வழக்குகள், புனையப்பட்ட வழக்குகள். கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குல இருந்து கிராஸ் பண்ணிட்ட 10 வழக்கு மேல. இது எல்லாமே புனையப்பட்ட வழக்குகள். இதனால இதை காரணம் காட்டி எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்கல. ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. இப்ப 2 நாளா கூடவே ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. போலீஸ நான் கேட்கல, அதெல்லாம் அவங்களா போட்டிருக்காங்க. அதனால எனக்கு இந்த தேர்தலில் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை டிஜிபிக்கும் இன்னைக்கு கலெக்டர், எஸ்பி எல்லாத்துக்கும் இன்னைக்கு பெட்டிஷன் அடிச்சு மெயில் அனுப்ப போறோம். ஏன்னா அவங்க தோத்துருங்கிற பயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும். நேற்று காரணமே அதுதான், நேற்று பிரச்சனைக்கு உண்டான உரிய காரணமே அதுதான். ஆனா அவங்க கொடுத்த நோட்டீஸ்ல என்னையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையும் குற்றம் சுமத்தி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதை சொன்னா கலெக்டர் எங்க கொடுத்தாங்கன்னா கொடுக்குற இடத்தையெல்லாம் போய் நம்ம என்ன புடிச்சு கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒரு நிமிஷத்தில் கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதனால தமிழ்நாட்டில் கரூர் சட்டமன்ற தொகுதி பதட்டமான தொகுதி. இங்க இருக்கிற ஆபீசர் எல்லாமே ஒரே எஸ்பி மட்டும்தான் மாறி இருக்கிறார். இப்ப இருக்கிற கலெக்டர் KKSSR உடைய பர்சனல் PA. அவர் எப்படி வேலை செய்வார் தெரிஞ்சுக்க. நீங்க எல்லா அதிகாரிகளும் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் திமுகவினுடைய கைக்கூலிகளா இருக்கிறாங்க. நாங்க ஒரு பர்மிஷன் போட்டா கேன்சல், ஒரு நிர்வாகி கூட்டம் போடணும்னு சொன்னா ஒன்றியத்துக்குள்ள போடக்கூடாது. சரி, காதப்பாறையில போடக்கூடாதுங்கிறீங்க, வாங்கல்ல போட்டா வாங்கல்ல போடக்கூடாது. சரின்ட்டு கூட இங்க போட்டோம். 2000 பேர் கலந்துக்கிறதுல 400 பேர் தான் வந்தாங்க. வரல, அங்கேனா வருவாங்க விவசாயி, அந்த இடத்துல விவசாயி வருவாங்க, நிர்வாகி வருவாங்க, கட்சி நிர்வாகி வரல, 400 பேர் தான் வந்தாங்க. அதனால நான் ஓட்டு கேட்க போற இடத்துல பூரா வண்டி வச்சு மக்களை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நாங்க ஊர்வலம் போறோம், அதுக்காக இப்ப போன் வந்துருச்சு, நீங்க வேணா வாங்க காமிக்கிறேன். 500 ரூபா பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, அடைச்சு வச்சுட்டாங்க. 300க்கு மேற்பட்ட பட்டி போட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண பட்டிக்குள்ள அடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷன். ஆனா வீடு வீடுக்கு அடைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல் வேற எந்த தொகுதியிலும் கிடையாது. நியாயமான தேர்தல் நடக்காது. அப்படி நடந்து நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வன்முறை கட்டவிழ்த்து விட்டு என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சியை இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசியல்வாதிகள் முயற்சி மேற்கொள்றதா தகவல், ரகசிய தகவல். இது ஏற்கனவே போன தேர்தல் நடந்தது. கும்மராஜாவுக்கு தெரியும், அப்ப இருந்த எஸ்பிக்கு அது தெரியும். அதனால அந்த வாக்குல போயிருச்சு. நான் விட்டுட்டு அதை பத்தி பெருசா பேசல. இப்ப கிடைக்கிற தகவல், உளவுத்துறை தகவலை வச்சுதான் நான் டெல்லிக்கு பெட்டிஷன் போட்டேன். டெல்லியில போய் பார்த்தேன். நான் வேற வேலையா போயிருந்தப்பும் பார்த்தேன். நான் அவங்க தான் எங்க லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. இப்ப கூட அவங்க ஏதாவது 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கரூர்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதே ஆள் பாருங்க, அதே ஆளு இங்க கரூர் சக்தி மெஸ்ல சாப்பிடுறாரு. இதுதான் நிலைமை, கரூரோட அரசியல் நிலைமை. அதனால கோயில் நிலைமை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இவங்க சொல்றதெல்லாம் பொய்யான தகவல். நாங்க வாட்ஸ்அப் குரூப் போட்டு விட்டப்பா, வேற எடுங்கப்பா. வேற ஏதாவது
நேற்று பிரச்சனை வழக்கு போட்டாங்க சார், சிஎஸ்ஆர் மட்டும் போடுவாங்க, அவங்க வழக்கெல்லாம் போட மாட்டாங்க சொல்றாங்க. தெரியல, முதல்ல ஒரு கேஸ் இருந்தது, எங்க வக்கீல மிரட்டினாங்க, ஒன்றும் போடல, ஒன்றும் கிடையாது, எந்த கேஸும் போட மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. நியாயமெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் போக முடியாது. அதிமுக கார மேல வேணா கேஸ் போடுவாங்க, சம்பந்தம் இல்லாத செக்ஷன்லாம் போடுறாங்க. இவ்வளவு கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் தூங்குது. எந்த நடுநிலை? நடுநிலை அவ்வளவு பெட்டிஷனுக்குலாம் பதிலே வரல, ரிப்ளே வரல. கேட்டா அப்சர்வர் சொல்றாரு பதில் கேட்டிருக்கிறேன், நான் வரலைங்கிறார். அப்சர்வரே சொல்றார் பதில் கேட்டிருக்கிறேன், நான் வரலைங்கிறார். கொடுக்க மாட்டாங்க பதில். ஏங்க நேற்று ஒரு சாயப்பட்டறையில் ஜவுளி அடிக்கி இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ண போய் ஜவுளி கடைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைல. சாயப்பட்டறையில் ஜவுளி கடையா? எல்லாம் நியாயம் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க வச்சதான் சட்டம். குண்டர்கள் ஆட்சி நடக்குது, கரூர்ல எப்படி தேர்தல் நடக்கும் 2 நாள்ல பார்த்தா தெரியும். நீங்க எல்லாம் நடுநிலையோட செய்தி போடுங்க. ஆட்சி முடிஞ்சு போச்சு, நீ என்ன பண்ணாலும் வராது. பிரகாசமா இருக்குது, நல்ல ஓட்டு வித்தியாசத்துல கண்டிப்பா ஜெயிக்கிறோம். போன தடவை கொலுசு மாதிரி ஏன் இங்க நிக்கல? அவரு சவால் விட்டார்ல என்கிட்ட, களத்துல பார்க்கலாம். நான் சொன்னேன் களத்துல சந்திக்கலாம்னு சொன்னேன். நான் அந்த களத்துல தான் நிக்கிறேன். ஏன் போயிட்டார் கோயம்புத்தூர்? நான் கோயம்புத்தூர் காப்பாத்துறதுக்கா? ஒரே இது நடக்காதுங்க. காலம் சுழற்சி மேல கீழே போய் மாறி வரும், ஆட்சி மாறும், காட்சியும் மாறும். இன்னும் ஒரு வாரம் தான், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.